அண்ணாமலை தோல்வியை தழுவி அதிமுக தொடர்ந்து விமர்சனம். அதுக்கு நீ அவரை தான் கேள்வி என்னை கேள்வி கேட்டு நான் என்ன பண்றது? எங்க கட்சி சார் ஒரு கட்சியை பத்தி விலகி போயிட்டாரு, புரியுதா? அவர் விலகி போயிட்டாரு, அவருடைய ஆதங்கத்தில் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அவர் என்னென்னமோ கனவு கண்டு இருப்பார், கனவு பலிக்கல, நனவாகல. அந்த வருத்தத்துல அந்த வெறுப்புல இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் உதிர்த்துட்டு இருக்காரு. தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக என்றது திராவிட கட்சி இவரை போல பல பேர் பேசினாங்க, இவருதான் இவரை போல பல பேர் பேசினாங்க. அதிமுக வந்து வெற்றி பெற்றுக்கலாம் பல இடங்கள்ல, பாஜக கூட்டணி இருந்திருந்தால் அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுது. இருந்திருந்தால் போய் இருந்தாலும் அதெல்லாம் கவலை இல்லை. அப்படி பார்த்தா திமுக இருக்கிற கூட்டணி கூட அதிமுக வந்து எல்லாம் தான் ஜெயிச்சிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களே சொல்லியிருக்காரு, பிஜேபி கூட்டணியில தான் இந்த கருத்து தான் சொல்லியிருக்காரு சார். பத்திரிகையில தினத்தந்தி பத்திரிகையில வந்துருக்குது. ஆக இதையெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஒரு கருத்தை வெளியிடுவது பொருத்தமா இருக்கு. எந்த கருத்து நீங்க தான் திருச்சி போடுறீங்க. கிடைச்சா போதுமே, ஒரு வார்த்தை சொன்னதையும் உடனே கேட்கிறாரு அறிவியல். அண்ணா யாரு வேணாம் சொல்லுவாரு, அவருக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? வேணுமென்ற திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை வர வைக்கிறது. ஏதாவது அதிமுக பத்தி ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் செய்தி வரணும், அதை எடுத்து போடுறாங்க. ரகுபதி எல்லாம் அதிமுக பேசுறது அருகதை கிடையாது. நீங்க 1991 திமுக 2 இடம் தான் வந்தது, புரியுதுங்களா? 1996 அதிமுக 4 இடம் தான் வந்தது. ஆக திமுக அழிஞ்சு போச்சா? அதிமுக அழிஞ்சு போச்சா? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் முடிந்து போனது. இனிமேல் அதை பேசி என்ன பிறகு? முடிந்து போனதை பற்றி பேசுவதற்கு அவசியம் இல்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிரிகளோடு சேர்ந்து ஒரு குழப்பத்தை தொடர்ந்து விளைவித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்க ஊடகம் நம்ம பத்திரிகை என்னென்னலாம் பேசுறீங்க? 3 போச்சு, 4 போச்சு, 2 போச்சு, ஓட்டு சிதறினா 1% அதிகமாக இருக்குது. அதெல்லாம் பிரிஞ்சு போங்காட்டி தான் 1% கூடுதலாக வந்திருக்குது. தென் மாவட்டங்கள்ல 7 இடங்கள்ல வந்து தென் மாவட்டங்கள் அதிமுக வலுப்பெறும். இது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேற. உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க சேலத்திலேயே எடுத்துங்க, நீங்க எல்லாம் சேல பகுதியை சேர்ந்தவங்க. 2019 சேல நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருந்தது? இப்ப நடைபெற்று முடிந்த 2024 சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருந்தது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் மத்தியிலே ஆட்சிக்கு வரும் என்பதற்காக நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேற. ஆக இன்னைக்கு கடந்த காலத்தில் பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதில் உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் 2 தொகுதியை நாங்கள் ஜெயிச்சோம். இப்போ 8 தொகுதி நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்துதான் வருது, ஒழிய பின்னடைவு ஏற்படல. ஒரு சில தொகுதிகளை நீங்க சொல்றீங்க, அதையெல்லாம் சரி செய்யப்படும் எதிர்காலத்தில். அதிமுக வந்து வெற்றி பெற்றுக்கலாம் பல இடங்கள்ல, பாஜக கூட்டணி இருந்திருந்தால் அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுது. இருந்திருந்தால் போய் இருந்தாலும் அதெல்லாம் கவலை இல்லை. அப்படி பார்த்தா திமுக இருக்கிற கூட்டணி கூட அதிமுக வந்து எல்லாம் தான் ஜெயிச்சிருக்கேன். அதெல்லாம் வேற. அதாவது ஒவ்வொருலையும் நடந்து முடிந்ததெல்லாம் வேற. ஒவ்வொரு தேர்தலும் மாறுபட்ட கருத்தா இருக்குது. 2014 வேற மாதிரி போட்டிட்டாங்க. அதுக்கு அடுத்த வருது 2019 வேறு, 2024 இப்படி மாறுபட்ட கூட்டணிலாம் மாறி மாறி அமைச்சிட்டு இருப்பாங்க. ஆகவே அந்தந்த தேர்தல் போது அந்தந்த தேர்தல் வருகின்ற பொழுது சூழ்நிலைக்கு தற்பவாறு வெற்றி தோல்வி அமையும். ஆகவே ஒரு கட்சி தோல்வி அடைஞ்சா மறுபடி தோல்வி அடைஞ்சாலும் கிடையாது. நீங்க 1991 திமுக 2 இடம் தான் வந்தது, புரியுதுங்களா? 1996 அதிமுக 4 இடம் தான் வந்தது. ஆக திமுக அழிஞ்சு போச்சா? அதிமுக அழிஞ்சு போச்சா? அதெல்லாம் கிடையாது. இதே பாருங்க, 2014 திமுக தமிழகத்துல 1 இடம் கூட நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறல. இப்ப வெற்றி பெற்றிருக்குல்ல. ஆக அவ்வப்போது மாறி மாறி தான் அரசியல் வரும். அதுக்காக இந்த பின்னடைவு என்பதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்புகின்ற ஒரு பொய்யான செய்தி. முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களே சொல்லியிருக்காரு, பிஜேபி கூட்டணியில தான் இந்த கருத்து தான் சொல்லியிருக்காரு சார். பத்திரிகையில தினத்தந்தி பத்திரிகையில வந்திருக்குது. 6-6 அதிமுக பாஜக இணைந்து போட்டியிருந்தால் 14 இது மாதிரி கருத்து தான் அவர் சொல்லியிருக்காரு. வேற எந்த கருத்தும் சொல்லல. இந்த பத்திரிகையில வந்த செய்தியில ஊடகத்தில் கேட்கறீங்க, அது சொல்லியிருக்கிறாங்க. அது உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் திருச்சி போடுறீங்க. அதுதான் இந்த பத்திரிகை வந்துருக்கு பாருங்க. ஆக இதையெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு தேவையில்லாத
ஒரு கருத்தை வெளியிடுவது பொருத்தமா இருக்கு. சார், இப்ப பிரிந்து போனவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று சசிகலா ஒரு பக்கம், அதே போல ஓபிஎஸ் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க, தொடர்ந்து சொல்லிடுறாங்க. நீங்க உங்களுடைய கருத்து? அதெல்லாம் முடிந்து போனது. இனிமேல் அதை பேசி என்ன பிரயோஜனம்? முடிந்து போனதை பற்றி பேசுவதற்கு அவசியம் இல்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிரிகளோடு சேர்ந்து ஒரு குழப்பத்தை தொடர்ந்து விளைவித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே நீங்க ஊடக நம்ம பத்திரிகை என்னென்னலாம் பேசுறீங்க? 3ஆ போச்சு, 4ஆ போச்சு, 2ஆ போச்சு, ஓட்டு சிதறினா 1% அதிகமா இருக்குது. அதெல்லாம் பிரிஞ்சு போங்காட்டி தான் 1% கூடுதலா வந்திருக்குது. சார் இது சார் போன தடவை 2019 என்னாச்சு சொல்லுங்க? அப்ப மட்டும் நாடாளுமன்ற, அப்ப அதுக்கு பின்னாடி வந்து சட்டமன்ற தேர்தல் என்னாச்சு? அதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. இது சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேற. மக்கள் பிரிச்சு பார்த்தா ஓட்டு போடுறாங்க. நீங்க 2019 கூட இடைத்தேர்தல் இருந்தது, நல்லா புரிஞ்சு. நிலக்கோட்டையில அதிமுக 26 ஓட்டுல ஜெயிக்கிறார். அங்க திமுக வேட்பாளர் போனோம், தோக்குது. நாடாளுமன்றத்தில் 40,000 ஓட்டு கூடுதலா வாங்குறாரு. ஆக மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர். எந்த சமயத்தில் எப்படி வாக்களிப்போ அப்படி வாக்களிப்பார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பதை திடமாக சொல்லுங்க. எந்த கருத்து? நீங்க தான் திருச்சி போடுறீங்களே. கிடைச்சா போதுமே, ஒரு வார்த்தை சொல்றதையும் உடனே கேட்கிறாரு அறிவியல். அண்ணா யாரு வேணாலும் சொல்லுவாரு, அவருக்கு எங்களுக்கு என்ன சம்மதம்? வேண்டுமென்று திட்டமிட்டு குழப்பது. போனதற்கு 100 சொன்னார் பாருங்க, யாரு, ஒரு ஹவுசிங் மினிஸ்டர், சரி ரகுபதி, ரகுபதி பேசுறாரு, சொங்காட்டை என்னங்கண்ணா, அவருக்கு அதிமுக என்ன சம்மதம்? வேண்டுமென்று திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை வர வைக்கிறது. ஏதாவது அதிமுக பத்தி ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் செய்தி வரணும், அதை எடுத்து போடுறாங்க. ரகுபதி எல்லாம் அதிமுக பேசுறது அருகதை கிடையாது. ஏன்னா அதிமுக வேட்டி மாத்தி கட்டிட்டு போனது. அதிமுக அவருக்கு அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், தலைமை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது. அமைச்சராக்குனாங்க, அடையாளத்தை காட்டினாங்க. அந்த அடையாளத்தை வச்சுதான் திமுக போய் எங்களை பத்தி பேசுவதற்கு அருகதை கிடையாது. இப்படித்தான் பல தலைவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு கூட, இன்னைக்கு நீங்க கேட்டதுனால சொல்றேன், மற்ற கட்சியெல்லாம் தலையிடுறது இல்லை. இன்னைக்கு அதிகமான வாக்கு வாங்கியிருக்கிறாங்கிறாங்க. என்ன, அங்கே கோவையில கிடையாது. ஏற்கனவே 2014 பாரதிய ஜனதா கூட்டணியில சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 27 வாக்குகள் தான் குறைய வெற்றி வாய்ப்பு இழந்தார். 2014 பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க. அதுல 27 வாக்குகள் தான், அந்த விட குறைவாக தான் வாக்கு வாங்கியிருக்காங்க. அந்த சதவீதத்தை பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற அண்ணாமலை அவர்கள் குறைவான வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. ஆகவே ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றத்திலாம் சரி, சட்டமன்றத்திலாம் சரி, மாறி மாறி வருகின்ற பொழுது வாக்கு வித்தியாசம் மாறி மாறி தான் வரும். இப்போ கூட பாருங்க, எடப்பாடியில் எடுத்துங்க உதாரணத்துக்கு, 2019 சேலம் நாடாளுமன்றத்தில் 2019 8250 ஓட்டு குறைவு. அப்போ அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா, தேமுதிக, இந்த எல்லா கட்சியிலும் இடம்பெற்றிருக்கும் போதே 8250 ஓட்டுகள் கம்மி. சட்டமன்றம் வந்தது. சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி கிடையாது, தேமுதிக இல்ல, 94,000 வாக்குகளை நான் பெற்றேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நடக்குது. இதுல அதிமுக, தேமுதிக தான் இருந்தது. இந்த 2 கட்சி தான் எங்களை, நம்ம சேலத்தை, எங்களுடைய பகுதியில் மற்ற அமைப்புகள்லாம் கம்மியானதா இருக்குது. இப்போ 46,230 வாக்குகள் நான் பெற்றேன். ஆக சூழ்நிலைக்கு தக்கவாறு மக்கள் வாக்களிக்கிறது இயல்பு. இதை வச்சுக்கிட்டு வெற்றி தோல்வியெல்லாம் நிர்ணயிக்க முடியாது. மீண்டும் சொல்றேன், 2026 சட்டமன்ற போட்டி எழும் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி ஆட்சி பிடிக்கும். அதிமுக தனி பெரும்பான்மையோட தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். இது திண்ணம். அண்ணாமலை தோல்வியை தழுவிய பிறகு கூட அதிமுக தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டு, அதுக்கு நீ அவரை தான் கேள்வி என்னை கேள்வி கேட்டு நான் என்ன பண்றது? எங்க கட்சி சார் ஒரு கட்சியை பத்தி விலகி போயிட்டாரு, புரியுதா? அவர் விலகி போயிட்டாரு, அவருடைய ஆதங்கத்தில் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அவர் என்னென்னமோ கனவு கண்டு இருப்பார், கனவு பலிக்கல, நனவாகல. அந்த வருத்தத்துல, அந்த வெறுப்புல இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் உதிர்த்துட்டு இருக்காரு. தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக என்ற திராவிட கட்சி இல்லாத கொண்டோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காரு. இவரை போல பல பேர் பேசினாங்க. இவரை போல பல பேர் பேசினாங்க. நான் முதலமைச்சரா பதவி ஏற்கும் போது என்னெல்லாம் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வெளியில் வந்தது. எடப்பாடி பழனிசாமி 10 நாளைக்கு முதலமைச்சர்
முதலமைச்சராக இருப்பாரா, 20 நாளைக்கு முதலமைச்சராக இருப்பாரா, 3 மாசத்துக்கு இருப்பாரா, 6 மாசத்துக்கு இருப்பாரா? 4 ஆண்டு காலம் 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அதுக்கு பிறகு கட்சி 2ஆ போச்சு, 3ஆ போச்சு, சின்ன முடக்கம், அது முடக்கம், அப்படியெல்லாம் அவதூறு பிரச்சாரம். இதையெல்லாம் முறியடிச்சு தான் தேர்தலை சந்தித்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்திலே அதிக வாக்குகளை பெற்று. சார், பாஜக கடந்த மத்திய ஆட்சியில தனிப்பெரும்பான்மையா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க மற்ற கூட்டணி கட்சிகளை நாட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்திருக்காங்க. இப்ப மோடி அவர்கள் மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. அதாவது மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு. மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்க அதை வணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற இப்படிப்பட்ட தலைவர் வச்சுட்டு இருந்தா அப்படித்தான் இருக்கும். நல்ல கட்சி நிர்வாகிகள் வச்சிருந்தா அதிகமான அவரு தனிப்பெரும்பான்மை இடங்களை பெற்றிருப்பார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கட்சியுடைய தலைவரை போல பல தலைவர் இருப்பார்கள் போல் இருக்குது. அதனாலதான் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. அப்படி நாங்க சொல்லல. அந்த அதுக்கு என்ன பண்றது, நாங்க அப்படி ஒன்றும் விமர்சனம் பண்ணல. நீங்க இப்படி கேள்வி கேட்டு போட்டு பத்திரிகையில பெருசா கொட்டை எழுத்துல போடுவீங்க. அதுக்கு நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், அதுக்கு நாங்க தான் கிடைச்சவா? அதெல்லாம் கிடையாது. அதாவது அவர் யதார்த்தமா கேட்கிறாரு, ஏன் பின்னடைவுன்னு கேட்கிறாரு. இப்படி பல மாநிலங்கள்ல இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற காரணத்துல சரியான முறையில அவர்கள் அதை சரி செய்யாத காரணம், அங்கங்க இருக்கிற பிரச்சனை சரி செய்யாத காரணத்துல சரிவு ஏற்பட்டு அவ்வளவுதான். சார், அவரு கொடுக்கறது நாங்க என்ன பண்றது? அவர் கொடுக்கிறாரா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வி நாங்க கூட்டணியில அங்கம் இல்லை, பாரதிய ஜனதா கூட்டணியில அங்கம் வைக்கல. அதனால அவர்கள் என்ன செய்வார்கள் எங்களுக்கு தெரியாது. நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன், இங்கேதான் சொன்னேன். கிட்டத்தட்ட 23/10 சொல்றேன் நினைக்கிறேன். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் 24/10/2023 உங்க பேட்டின் வாயிலாவே நான் தெரிவிச்சிருக்கிறேன். இங்க உங்களை வச்சுதான் நான் பேட்டி கொடுத்துருக்கிறேன், தலைமையிலையும் பேட்டி கொடுத்திருக்கிறேன், கூட்டத்திலையும் பேசியிருக்கிறேன். அப்படின்னு இல்ல, நீங்க ஒரு தலை பட்சமா நீங்க சொல்லாதீங்க. எங்களுடைய நோக்கம் வேற. நீங்க இப்படியே பேசி பேசி ஒரு தவறான கருத்து வெளியிடாங்க. நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அம்மாவுக்கு பிறகும் சரி, தொடர்ந்து தேசிய கட்சியோட நம்ம கூட்டணி வச்சுக்கிறோம். ஆனா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கிறோம், இல்லது காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறோம். வெற்றி பெற வரைக்கும் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க, வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டை மறந்துடுறாங்க. ஆக இந்த நிலைமை மாற வேண்டும் என்பதற்காக நாங்க தனித்து நாங்க போட்டிட்டோம். நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் வேணும்னா தேசிய கட்சி அதோட நாங்க சேர்ந்திருப்போம். அந்த எண்ணம் எங்களுக்கு கிடையாது. பல முறை தேசிய கட்சியோட இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டு உரிமையை காக்க முடியல. தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்முடைய நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுத்த மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்க்க முடியல. ஆகவே தமிழ்நாட்டு உரிமையை காக்கவும், தமிழ்நாட்டில் உரிமைகள் பறிபோகின்ற பொழுது தடுத்து நிறுத்தவும், தமிழ்நாடு வளர்ச்சி பெறவும், நாடாளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்ற சுதந்திரமாக செயல்படவும் அதிமுக இந்த முடிவை எடுத்தது. இன்னைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை வந்திருக்காரு. 37 பேர், ஏற்கனவே 38 பேர் 2019 வெற்றி பெற்றாங்க திமுக கூட்டணியில. என்ன சாதிச்சாங்க? இப்ப 40 பேர் பாண்டிச்சேரியோட வெற்றிருக்காங்க. இப்ப என்ன சாதிப்பான்னு பார்க்கலாம். அதாவது சிறுபான்மை பெரும்பான்மைங்கிறதெல்லாம் இல்லை. நாட்டு மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அதை பத்தி இன்னும் சிந்திக்கல, உங்களுக்கு தெளிவுபடும் சார். இன்னும் அவையில இன்னும் எப்பன்னு பிக்ஸ் பண்ணலையே, டைமே பிக்ஸ் பண்ணலையே. எனக்கு கிடைத்த தகவல் புரியுதா? சேருமா? அது ஏற்கனவே நான் சொன்ன கருத்து தானே. நான் 23/10/2023 உங்கள் முன்பு நான் பேட்டி கொடுத்துருக்கேன். அதில் எடுத்து பாருங்க. ஏன்னா பேட்டி போட்டு காட்டுமா? ஏய் ஏடா, ஏன்னா நீங்க சொன்னா தான் நான் ஒத்துக்குவீங்க. உங்க முன்னாடி தான் சொல்லிக்கிறேன். இல்லைன்னா அன்னைக்கே உங்க முன்னாடியே சொல்லியாச்சுங்க. அதுதான் ஒரு ரிப்பீட் பண்ணியிருக்கேன். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம், நன்றி.